ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி மித்ரா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ்லேருந்து 4th யூனிட் தமிழர் கலைகள் இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் 3 யூனிட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போது இந்த யூனிட் நமக்கு டிஎன்பிசி குரூப் 1 to 2Aயில் இருக்கிற யூனிட் 8ஓட தொடர்புடைய யூனிட் தமிழருடைய கலைகளை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நுழைவாயில் கொடுத்துருக்காங்க. மணிமேகலை காப்பியம் கலைகளை 64 என குறிப்பிட்டுள்ளது. கலைகளை 64 என குறிப்பிட்ட காப்பியம் எதுனா மணிமேகலை. இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. ஆய கலைகள் 64ஐயும் ஏய உணர்விக்கும் என் நம்மை என்ற கம்பரின் கூற்று தெரிவிக்கிறது. 64 முதன்மை கலைகள் இருந்ததை கம்பரோட கூற்றும் நமக்கு தெரிவிக்குது. அடுத்தது என்னென்ன கலைன்னு சொல்லியிருக்காங்க. கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை என அழகு கலைகளை 5ஆக வகைப்படுத்தி தமிழறிஞர் மயிலை சீனி வெங்கடசாமி கூறியுள்ளார். அழகு கலைகளை 5ஆக வகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. 2 வகையான கலைகள் இருக்குது. பொது கலைகள், அழகு கலைகள்னு 2 வகை. அதில் காட்சி இன்பம், கேள்வி இன்பம் இதை கொடுக்கறது அழகு கலைகள். அந்த அழகு கலைகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை. ஃபஸ்ட்டு கட்டடக்கலை பற்றி பார்க்க போகிறோம். தமிழர்களுடைய கட்டடக்கலை எப்படி இருந்தது. சங்க காலம் தொட்டே முறையாக கட்டடங்களை அழகுற அமைப்பதற்கான மனை நூல்கள் இருந்தன. இதனை நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம் என்று இளங்கோவடிகள் கூறுகின்றார். இந்த அடிகளை நல்லா பார்த்துக்கோங்க. நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம் என்று கூறியவர் யார்னா இளங்கோவடிகள். மரக்கட்டடங்கள். பழங்காலத்தில் கோயில்கள் மரத்தினால் கட்டப்பட்டன. இதற்கு சான்றாக சிதம்பரம் நடராஜர் கோயிலுள்ள சபாநாயகர் மண்டபத்தை இன்றும் காணலாம். மரத்தினால் கட்டப்பட்ட கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டால் சிதம்பரம் நடராஜர் கோயிலுள்ள சபாநாயகர் மண்டபம். அடுத்தது மரத்தால் கட்டப்பட்ட கோயில்களை பற்றி சொல்லியிருக்காங்க. செங்கல் கட்டடங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் என்ன அடுத்தது குடைவரை கோயில்கள். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பெரிய பாறையை குடைந்து உருவாக்கப்பட்டவை குடைவரை கோயில்களாகும். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மண்டகப்பட்டு என்னும் இடத்தில் பொது ஆண்டு 7ஆம் நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவன் முதல் குடைவரை கோயிலை அமைத்தான். முதல் குடைவரை கோயிலை அமைத்தவர் யாருன்னா மகேந்திரவர்ம பல்லவன். எந்த இடத்துலனா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மண்டகப்பட்டுன்ற இடத்துல. முற்கால பாண்டியர்கள் அமைத்த முதல் குடைவரை கோயில் பிள்ளையார்பட்டி குடைவரை கோயில் ஆகும். பாண்டியர்கள் அமைத்த முதல் குடைவரை கோயில் பிள்ளையார்பட்டி குடைவரை கோயில். குடைவரை கோயில்கள் நீண்ட மண்டபம் போன்ற அமைப்பை பெற்றிருந்தன. எனவே மண்டப கோயில்கள் என்றும் பாறைகளை குடைந்து அமைத்ததால் பாறை கோயில்கள் என்றும் அழைக்கப்பட்டன. குடைவரை கோயில்களை மண்டப கோயில்கள் அப்புறம் பாறை கோயில்கள்னு அழைச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க. ஒரே கல்லினாலான ஒற்றைக்கல் கோயில்கள் தமிழகத்தில் காணப்படுகின்றன. இவற்றை அமைக்க பாறைகளை மேலிருந்து படிப்படியாக கீழே செதுக்கி கோயில்கள் அமைக்கப்பட்டன. அவற்றுள் மாமல்லபுரத்தின் மகிஷாசுரமர்த்தினி கோயிலின் முன் தொடங்கப்பட்டு முற்று பெறாமல் உள்ள ஒற்றைக்கல் கோயில் இதற்கு சான்றுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கற்றளிகள்னால் என்னென்னா கருங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடங்களுக்கு கற்றளிகள் அப்படின்னு பேர். கிபி 7ஆம் நூற்றாண்டில் நரசிம்மவர்மன் காலத்தில் கற்றளி அமைக்கும் முறை ஏற்பட்டது. கற்றளி அமைக்கிற முறை யாருடைய காலத்தில் ஏற்பட்டதுன்னா நரசிம்மவர்மன் காலத்தில் ஏற்பட்டது. மாமல்லபுரம் கடற்கரை கோயிலில் கொடுத்துருக்காங்க பிக்சரில். திராவிட கட்டடக்கலை. இந்திய கோயில் கட்டடக்கலை நாகரம், வேசரம், திராவிடம் என 3 வகைப்படும். இந்திய கோயில் கட்டடக்கலையை பொறுத்த வரைக்கும் 3 வகை இருக்குது. நாகரம், வேசரம், திராவிடம். சிகரத்தின் அமைப்பானது 4 பக்கங்களை கொண்டு சதுரமாக அமைந்திருந்தால் அந்த விமானம் நாகரம். இது வட இந்திய கட்டடக்கலை. சிகரத்தோட அமைப்பு 4 பக்கங்களுக்கு கொண்டு சதுரமாக இருந்துச்சுன்னா அந்த விமானம் நாகரம்னு சொல்லுவோம். இது வட இந்திய கட்டடக்கலை. சிகரம் வட்ட வடிவமாக இருப்பின் அந்த விமானம் வேசரம். இது இந்தியாவோட மத்திய பகுதியில் அமைந்துள்ள பௌத்த சமய கட்டடக்கலை. சிகரமானது 8 பட்டை அமைப்புடன் இருந்தால் அந்த விமானம் திராவிடம். இதுதான் தென்னிந்திய கோயில் கட்டடக்கலை. 8 பட்டை அமைப்புடன் இருக்கிறது தான் தென்னிந்திய கோயில் கட்டடக்கலை. வடக்கே கிருஷ்ணா நதி முதல் தெற்கே குமரி வரை திராவிட கலை பரவி இருக்கு. பூரி ஜெகநாதர் கோயில் கொடுத்துருக்காங்க. மேலும் இக்கட்டடக்கலை இலங்கை, பர்மா, மலேசியா, கம்போடியா போன்ற நாடுகளிலும் பரவியுள்ளது. எந்த கலைனா திராவிடரோட கட்டடக்கலை. தமிழக கட்டடக்கலையை பல்லவர், பாண்டியர், சோழர், விஜயநகர நாயக்கர் ஆகியோரின் காலகட்டத்தவை என தனித்தனியாக வகைப்படுத்தலாம். விமானத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்து கோயில்களில் கர்ப்ப கிரகம் என்னும் கருவறையின் மீது அமைக்கப்படும் பிரமிடு போன்ற கட்டடக்கலையை விமானம் என்பர். விமானம் எங்கே அமைக்கப்படும் கேள்வி கேட்டால்
இந்து கோயில்களில் கர்ப்ப கிரகம் எனும் கருவறையின் மீது அமைக்கப்படும் பிரமிடு போன்ற கட்டடக்கலை தான் விமானம். விமானத்தை பொதுவாக ஷடங்க விமானம் என்பர். ஷடங்க விமானம் என்பது 6 உறுப்புகளை குறிக்கும். அது மனித உடலோட உறுப்புகளோட ஒப்புமையுடையவை. அந்த 6 உறுப்புகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸ்தூபி, மேலே இருக்கிறது ஸ்தூபி, அடுத்தது சிகரம், அதுக்கு கீழே கண்டம், அடுத்த பிரஸ்தரம், பித்தி, அதிட்டானம், மொத்தம் 8. அதாவது அதிட்டானம் ஃபஸ்ட்டு அடியில் இருக்கு இல்லையா, அது பாதம். மனித உறுப்புகளோடு எப்படி ஒப்பிடுறாங்கன்னா, அந்த அதிட்டானம்ன்றது பாதத்தை குறிக்கும், பித்தின்றது கால்களை குறிக்கும், பிரஸ்தரம் தோல், கண்டம் கழுத்து, சிகரம் தலை, ஸ்தூபி மகுடம். விமானத்தின் மீது பெரும்பாலும் ஒரே ஒரு கலசம் மட்டும் இடம்பெற்றிருக்கும். இவ்விமானங்கள் சோழர் காலத்தில் தான் மிக உயரமானவையாக அமைக்கப்பட்டன. கோயில் விமானங்கள் யாருடைய காலகட்டத்தில் மிக உயரமாக அமைக்கப்பட்டுச்சுன்னா சோழர்களுடைய காலத்தில் தான். அடுத்தது கோபுரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவோம். அதுலேருந்து கோபுரத்துடைய சிறப்பு தெரியும். கோபுரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. சாரங்கபாணி கோயில் கோபுரம், கும்பகோணம். எந்த கோயில் எந்த ஊரில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கோயில்களில் கோபுரம் அமைத்தல் பல்லவர் காலத்தில் தொடங்கி விஜயநகர மன்னர் காலத்தில் மிகவும் உன்னத நிலையை அடைந்தது. ராஜசிம்மன் காலத்தில் கட்டப்பட்ட காஞ்சி கைலாசநாதர் கோயிலில்தான் முதலாக சிறு கோபுரம் அமைக்கப்பட்டது. ராஜசிம்மனோட காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் தான் முதல்ல சிறு கோபுரம் அமைக்கப்பட்டுச்சு. கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் தான் மிக உயர்ந்த கோபுரங்களை அமைக்க தொடங்கினார். மிக உயர்ந்த கோபுரங்கள் யாரோட காலத்தில் அமைக்க தொடங்கினாங்கன்னா கிருஷ்ணதேவராயரோட ஆட்சி காலத்தில். பிற்காலத்தில் இந்த கோபுரம் ராஜகோபுரம்னு அழைக்கப்பட்டுச்சு. இவர் எங்கெங்கெல்லாம் கோபுரம் அமைச்சார்னா காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம் போன்ற இடங்களில் பெரிய கோபுரங்கள் அமைச்சார். பிற்காலத்தில் இது ராஜகோபுரம் என்று அழைக்கப்பட்டுச்சு. அடுத்தது பல்லவர் கால கட்டடக்கலை. பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு தமிழகத்தை 300 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சாங்க. இவங்க மரம், சுதை, உலோகம், செங்கல் போன்ற கட்டுமான பொருட்களால் அழிக்க இயலாத குடைவர கோயில்களை உருவாக்கினாங்க. புலிக்குகை, சாலுவன் குப்பம். இந்த புலிக்குகை எந்த இடத்துல இருக்குன்னா சாலுவன் குப்பம். மண்டகப்பட்டு, பல்லாவரம், மாமண்டூர், வல்லம், மகேந்திரவாடி, சீயமங்கலம், தலவானூர், திருச்சி இந்த பகுதியில் தான் பல்லவர் காலத்து கோயில்கள் இருக்கு. கைலாசநாதர் கோயில் எங்கே இருக்குது? காஞ்சிபுரத்தில். பல்லவர்கள் குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் ரதங்கள் அமைத்ததோடு கட்டட கோயில்களையும் எழுப்பியுள்ளனர். இவற்றுள் அழகும் தொன்மையும் வாய்ந்தது காஞ்சி கைலாசநாதர் கோயில். இது ராஜசிம்மனால் கட்டப்பட்டது. காஞ்சி கைலாசநாதர் கோயில் யாரால் கட்டப்பட்டதுன்னு கேட்டால் ராஜசிம்மனால் கட்டப்பட்டது. பாண்டியர் கால கோயில்கள். பல்லவர்கள் தமிழகத்தோட வடப்பகுதி ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது பாண்டியர்கள் தென்பகுதி ஆட்சி பண்ணாங்க. செழியன் சேந்தன் காலம் முதல் வீரபாண்டியன் காலம் வரை அவர்கள் தோற்றுவித்த குடைவரை கோயில்கள், ஒற்றை கற்றளிகள், கட்டட கோயில்கள் ஆகியன பாண்டியர் கால கட்டடக்கலைக்கு சான்றுகளாக விளங்குகின்றன. அதெல்லாம் என்னென்ன கோயில்கள்னு இங்கே கொடுத்துருக்காங்க. பிள்ளையார்பட்டி, மலையடிக்குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், குன்றக்குடி, திருமயம், குடுமியான்மலை, சித்தன்னவாசல், மகிபாலன்பட்டி, பிரான்மலை, அழகிய பாண்டியபுரம், மூவரை வென்றான். இந்த ஊர்கள்லாம் பாண்டியர் கால குடைவர கோயில்கள் இருக்குது. இது பார்த்துக்கோங்க. வெட்டுவான் கோயில், கழுகுமலை. வெட்டுவான் கோயில், கழுகுமலை. கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோயில் பாண்டியரது ஒற்றை கற்றளிக்கு சான்றாகும். பாண்டியரது ஒற்றை கற்றளி எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டால் கழுகுமலையில் இருக்கிற வெட்டுவான் கோயில். இது தென்னகத்து எல்லோரா என்று அழைக்கப்படுகிறது. தென்னகத்து எல்லோரா என்று அழைக்கப்படும் கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டால் கழுகுமலையில். அந்த கோயில் பேர் வெட்டுவான் கோயில். திருப்பத்தூர் திருக்கற்றளிநாதர் கோயில் பாண்டியர் கால கட்டடக்கலைக்கு சிறந்த சான்றாக திகழ்கிறது. சோழர் கால கோயில்கள். தமிழக கட்டடக்கலை வரலாற்றில் பிற்கால சோழர் காலம் ஒரு பொற்காலம். விஜயாலய சோழன் முதல் 3ஆம் ராஜராஜ சோழன் வரையிலான மன்னர்கள் அழகு வாய்ந்த எண்ணற்ற கோயில்களை எழுப்பினாங்க. விஜயாலய சோழனால் கட்டப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை கோயில் தனித்தன்மை வாய்ந்தது. இக்கோயிலின் வெளிச்சுவர் சதுர வடிவிலும் உட்சுவர் வட்ட வடிவிலும் உள்ளது. அந்த கோயில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நார்த்தாமலை கோயில் யார் கட்டினது? விஜயாலய சோழன். ஆதித்த சோழன் காவிரி ஆற்றின் இரு பக்கங்களிலும் ஏராளமான கற்கோயில்களை கட்டினார். இக்கோயில்கள் இன்றும் நிலைத்து நிற்கின்றன. பராந்தக சோழன் எழுப்பிய பிரம்மபுரீஸ்வரர் கோயில், எறும்பூர் கடம்பவனேஸ்வரர் கோயில் ஆகியன சோழர் கால கட்டடக்கலையின் எழிலையும் எளிமையும் விளக்குகின்றன. பராந்தக சோழன் எழுப்பிய பிரம்மபுரீஸ்வரர், கடம்பவனேஸ்வரர் கோயில் 2 கோயில். சோழர் கால கட்டடக்கலையில் செம்பியன் மாதேவியின் பங்கு குறிப்பிடத்தக்கது. இவர் பாடல் பெற்ற பல தலங்களை கற்றளிகளாக மாற்றி அமைத்து பெரும் பொருள்களை வழங்கினார். ராஜராஜ சோழன் எழுப்பிய தஞ்சை பெரிய கோயில் தென்னகத்தின் மேரு என அழைக்கப்படும் சிறப்பை பெற்றது. தென்னகத்தின் மேரு என்று அழைக்கப்படும் கோயில் தஞ்சை பெரிய கோயில். ராஜராஜ சோழன் எழுப்பிய தஞ்சை பெரிய கோயில். இக்கோயிலே தமிழக கட்டடக்கலையின் மணிமகுடமாக விளங்குகின்றது.
அதாவது தஞ்சாவூர் பகுதியை சுற்றி கருங்கற்களே இல்லாத நிலமையிலையும் இந்த கோயிலை முற்றிலும் கருங்கற்களை கொண்டு 216 அடி உயரம் 13 அடுக்குகளை கொண்ட விமானத்தை அமைத்து ராஜராஜேஸ்வரம் என பெயரிட்டார் ராஜராஜன். இதன் முதல் வாசல் கேரளாந்தகன் திருவாசல் என்றும் இரண்டாம் வாசல் ராஜராஜன் திருவாசல் என்றும் அழைக்கப்படுகின்றன. இக்கோயிலின் உச்சியில் உள்ள எண்கோண வடிவிலான சிகரம் 80 டன் எடை கொண்டது. இதனை 1987ஆம் ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது. உலக பாரம்பரிய சின்னமாக தஞ்சை பெரிய கோயிலை யுனெஸ்கோ 1987ஆம் ஆண்டு அறிவித்தது. அடுத்தது மிக உயரமான விமானத்தோடைய தமிழக கோயில்கள் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில். தஞ்சை பெரிய கோயில் 216 அடி உயரம், முதலாம் ராஜராஜ சோழனியை கட்டினது. அடுத்தது கங்கை கொண்ட சோழபுரம் 170 அடி உயரம், முதலாம் ராஜேந்திர சோழன். அடுத்தது திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயில் 126 அடி உயரம், மூன்றாம் குலோத்துங்க சோழனால் எழுப்பப்பட்டது. எந்தெந்த கோயில் யார் யார் எழுப்புனாங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ராஜேந்திர சோழன் தனது கங்கை படையெடுப்பு வெற்றியின் சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை அமைத்தார். இது 170 அடி உயரம் கொண்டது. இக்கோயில் சிற்ப களஞ்சியமாக விளங்குகின்றது. அடுத்தது விஜயநகர பேரரசர் காலம் மற்றும் நாயக்கர் காலத்தை கொடுத்துருக்காங்க. ஜலகண்டேஸ்வரர் கோயில் எங்கே இருக்குன்னா வேலூரில் இருக்குது. நாயக்கர் கால கட்டடக்கலை விஜயநகர கால கட்டடக்கலையை பின்பற்றியே எழுந்தது. மதுரை நாயக்கர் மஹால் கொடுத்துருக்காங்க. 100 கால் மண்டபங்கள் 1000 கால் மண்டபங்கள் எழுப்புதல் இவர்களுடைய தனிச்சிறப்பு. திருமலை நாயக்கர் மஹால், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் 1000 கால் மண்டபம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் புது மண்டபம், திருச்சி மலை மீது கட்டப்பட்டுள்ள தாயுமானவர் கோயில். இதெல்லாம் இவங்களோட கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நாயக்கர்களுடைய. தமிழர் கட்டடக்கலை நெடிய வரலாறு தமிழர் தம் பழமையும் வளமையும் உலகிற்கு பறைசாற்றுகின்றன. அடுத்து இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் 1000 கால் மண்டபங்கள் அமைந்துள்ள கோயில்கள் எதுன்னு கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் எந்தெந்த கோயிலெலாம் 1000 கால் மண்டபங்கள் இருக்குது? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருவரங்கம் அரங்கநாதர் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்போ கட்டடக்கலை முடிஞ்சது. அடுத்தது சிற்பக்கலை பற்றி சொல்லியிருக்காங்க. சங்க காலத்தில் சிற்பக்கலைக்கு எதுலேருந்து தொடங்குச்சுன்னு பார்க்கலாம். நடுகள் என்பது போரில் வீரமரணம் அடைந்த அல்லது மக்களுக்காக உயிர் துறந்த வீரனின் பெயரும் பெருமையும் எழுதி நட்டு வைத்து வழிபடும் கல். இது வீரக்கல் அல்லது நினைவுக்கல் என்றும் அழைக்கப்படும். தொல்காப்பியர் காலத்தில் வழக்கில் இருந்த நடுக்கல் வழிபடும் முறை பிற்காலத்தில் வீரர்களின் உருவத்தை செதுக்கி வழிபடும் முறையாக வளர்ந்தது. தெய்வங்களுக்கு சுதை உருவங்கள் செய்து வழிபட்டனர். இதுவே கல்லில் சிற்பம் செய்யும் கலையாக வளர்ச்சி பெற்றது. அப்போது சிற்பக்கலைக்கு அடித்தளமே இந்த நடுகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லினால் செய்யப்படுவது கற்சிற்பங்கள் எனவும் உலோகத்தினால் செய்யப்படுவது படிம உருவங்கள் என்றும் அழைக்கப்படும். சங்க காலத்தில் மரச்சிற்பங்கள் அமைக்கப்பட்டதை பரிபாடல் மூலம் அறியலாம். காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த சுதை சிற்பங்களை இந்திர விழாவில் கூடிய மக்கள் கண்டு மகிழ்ந்தனர் என மணிமேகலை காப்பியம் எடுத்துரைக்கிறது. சிற்ப கலைஞர்களை மண்ணீட்டாளர் என அழைக்கும் வழக்கம் இருந்ததை மணிமேகலை மூலம் அறியலாம். சிற்ப கலைஞர்களை என்னன்னு சொன்னாங்கன்னா மண்ணீட்டாளர் அப்படின்னு மணிமேகலையில் குறிப்பிட்டிருக்காங்க. தொடக்க காலத்தில் பௌத்தர்கள் பாத பீடிகை தர்மச்சக்கரம் முதலியவற்றை வைத்து வணங்கினர். பின்னரே புத்தர் திருவுருவங்களை வணங்கும் முறை தோன்றியது. சமண சமயத்தில் அருகப்பெருமானின் உருவத்தையும் தீர்த்தங்கரர்களின் உருவங்களையும் வணங்கினர். சிற்பங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. எப்படிலாம் சிற்பங்களை இது பண்ணுறாங்கன்னா கல், மரம், சுவர், பலகை போன்றவற்றில் புடைப்பாக உருவத்தின் முன்புறம் மட்டும் தெரியும்படி அமைக்கப்படும் சிற்பம் புடைப்பு சிற்பம். ஒரு உருவத்தின் முன்புறம் பின்புறம் முழு வடிவமாக இருக்கிறது தனிச்சிற்பம். இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறது புடைப்பு சிற்பம், தனியாக தெரிகிறது முழு சிற்பம். இப்போ தனி உருவ சிற்பம். தமிழ்நாட்டு சிற்பக்கலை கோயில்களை அடிப்படையாக கொண்டு வளர்த்தெடுக்கப்பட்டது. சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள கடவுள் உருவங்கள் மரத்தால் செய்யப்பட்டவையாக உள்ளன. கல்லினால் சிற்பம் அமைக்கும் முறை பல்லவர் காலத்திலும் உலோகத்தினால் சிற்பம் அமைக்கும் முறை பிற்கால சோழர் காலத்திலும் பின்பற்றப்பட்டன. பிரதிமைகள் தனிப்பட்ட ஒருவரின் உருவ அமைப்பை உள்ளது உள்ளவாறு அமைப்பது பிரதிமைகள் எனப்படும். பிரதிமை உருவங்களில் பழமையானது பல்லவரசர் உருவங்களாகும். உலோகங்களினால் பிரதிமைகள் அமைக்கும் வழக்கம் சோழர் காலத்தில் தோன்றியது. பல்லவர் காலம் கோயில் சிற்பக்கலையின் தொடக்க காலம் எனலாம். பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்து கோயில்களில் உள்ள துவாரபாலகர்கள் என்று அழைக்கப்படும் வாயிற்காவலர்களின் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக உள்ளன. இவையே தமிழகத்தில் காணப்படும் முதல் கற்சிற்பங்களாகும். துவாரபாலகர்கள் எனப்படும் வாயிற்காவலர்களோட உருவங்கள் எந்த கோயிலில் இருக்குன்னா முதலாம் மகேந்திரவர்ம காலத்து கோயில்களில் இருக்க புடைப்பு சிற்பங்களாக இருக்குது.
அந்த கொடுத்துருக்காங்க இங்கே இந்த பல்லவர் கால சிற்பம் துவாரபாலகர்களுடைய சிற்பம். அடுத்தது இந்த பகீரதன் தவம், இதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. மாமல்லபுரத்தில் அமைக்கப்பட்ட பகீரதன் தவம். மாமல்லபுரத்தில் கோவர்த்தன மலை மண்டபத்தின் அருகில் 96 அடி அகலமும் 43 அடி உயரம் கொண்ட பாறை உள்ளது. இப்பாறையின் இடையில் இயற்கையாகவே கீழ்நோக்கிய பள்ளம் காணப்படுகிறது. சிற்பிகள் இந்த இயற்கையான வடிவமைப்பை பயன்படுத்தி கற்பனையும் கலந்து பகீரதன் தவம் என்ற சிற்ப தொகுதியாக வடிவமைத்துள்ளனர். கங்கை பூமிக்கு வர பகீரதன் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கும் காட்சியும் அந்த தவத்தின் பயனாக கங்கை பூமிக்கு வரும் நிகழ்வையும் அப்பாறை பகுதியில் வடிவமைத்துள்ளனர். இவர்கள் காலத்தில் புராண செய்திகளை சிற்பங்களாக வடிவமைத்துள்ளனர். மலையின் கிழக்கு பகுதியில் அடுத்தது நாமக்கல்லில் உள்ள மலைக்கோட்டையின் இருபுறமும் மகேந்திரவர்மன் காலத்து குடைவரை கோயில்கள் இருக்குது. மலையோட கிழக்கு பகுதியில் பள்ளிக்கொண்ட பெருமாள் கோயிலும் மேற்கு பகுதியில் நரசிம்ம பெருமாள் கோயிலும் இருக்குது. ஒரே மலையில் 2 குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளமை தான் இதோடைய சிறப்பம்சம். அடுத்தது இங்கு திருமாலுடைய 10 அவதாரங்களும் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஆந்திராவில், இதுதான் இந்தியாவில் பெரிய நந்தி. ஆந்திராவில் இருக்கிற அனந்தபுர் மாவட்டத்தில் இருக்கிற லெபாஷின்ற ஊரில் இருக்கிற நந்தி சிற்பம் உலகின் மிகப்பெரிய நந்தி. 2வது தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற நந்தி. அடுத்து சோழர் காலத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அதான் ராஜராஜ சோழன் எழுப்பிய பிரகதீஸ்வரர் கோயிலில் இருக்கிற நந்தி தான் இந்தியாவில் உள்ள நந்தி சிற்பங்களில் 2வது பெரிய சிற்பம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சண்டேச அனுகிரகமூர்த்தி, இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த நந்தியை பற்றி சொல்லியிருக்காங்க. இதோட உயரம் 12 அடி. அதாவது தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற நந்தியை பற்றி கொடுத்துருக்காங்க. உயரம் 12 அடி, நீளம் 19.5 அடி, அகலம் 8.25 அடி. 2ஆம் ராஜராஜன் கட்டிய தாராசுரம் கோயிலில் நாயன்மார்களின் வாழ்க்கையை குறிக்கும் 90 சிற்பங்கள் உள்ளன. 2ஆம் ராஜராஜன் கட்டிய தாராசுரம் கோயிலில் நாயன்மார்களோட வாழ்க்கையை குறிக்கிற 90 சிற்பம் இருக்குது. நாயன்மார்களின் வாழ்க்கையை குறிக்கிற சிற்பங்கள் எந்த கோயிலில் இருக்குன்னா தாராசுரம் கோயிலில் இருக்குது. அடுத்தது செப்பு திருமேனிகள். விஜயாலயன், பராந்தகன், செம்பியன் மாதேவி, 1ஆம் ராஜராஜன் ஆகியோரது காலத்தில் தான் செப்பு திருமேனிகளின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. சோழர் கால செப்பு திருமேனிகளில் நடராஜர் சிலை உலக புகழ் வாய்ந்தது. விஜயநகரம் மற்றும் நாயக்கர் காலம், அதில் பெரிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. அடுத்தது ஓவியக்கலை பாருங்கள். ஒவ்வு என்ற வினைச்சொல்லிலிருந்து தோன்றியதே ஓவியம். ஒவ்வு என்பதற்கு ஒன்றை பற்று அல்லது ஒன்றை போலவே இருத்தல்னு பொருள். இந்த சொல்ல தோன்றிய ஓவு, ஒவ்வு போன்ற சொற்கள் ஓவியத்தை குறிக்குது. தான் கண்ட காட்சியை அப்படியே வரைவது காட்சி ஓவியம். மனதில் கற்பனை செய்வதை வரைகிறது கற்பனை ஓவியம். ஓவியம் எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னா வளைந்த கோடு, கோணக்கோடு, நேர்கோடு ஆகியவற்றை கொண்டு ஓவியங்கள் எழுதப்பட்டன. இவ்வாறான கோட்டோவியங்களுக்கு புனையா ஓவியம் என்று பெயர். இதனை வரி வடிவ ஓவியம் என்றும் அழைப்பர். மடலேறுதலின் பொழுது பனை ஓலையில் வரைந்த கோடுகளால் ஆன ஓவியம் வரி வடிவ ஓவியமாகும். நெடுநல் வாடையில் முதலாக வரி வடிவ ஓவியம் பற்றிய செய்தி கிடைக்கின்றது. வரி வடிவ ஓவியம் பற்றிய செய்தி எந்த நூலில் இருக்குன்னா நெடுநல் வாடை. ஓவியம் வரைவுரை ஓவியன், கண்ணுள் வினைஞர், கைவினைஞர், ஓவிய வல்லோன், ஓவிய புலவன் அப்படின்னு அழைப்பாங்க ஓவியம் வரைகிறவங்கள. அடுத்து பாருங்கள், ஓவிய மாடம். கோயில்களில் ஓவிய மாடம்னு தனி பகுதி அமைச்சாங்க. தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அரண்மனையில் சித்திர மண்டபம் இருந்ததை நெடுநல் வாடையில் நக்கீரர் குறிப்பிடுகிறார். தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனோட அரண்மனையில் சித்திர மண்டபம் இருந்ததை நெடுநல் வாடையில் நக்கீரர் குறிப்பிட்டிருக்காரு. சங்க காலத்திற்கு பின் பல்லவர் காலத்தில் கலைகள் தழைத்தோங்கின. அடுத்தது பாறை ஓவியங்கள் கொடுத்துருக்காங்க. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் பல குகை கோயில்களை அமைத்தான். அக்குகை கோயில் சுவர்களில் சித்திரங்களை எழுதி வைத்தான். அவனே ஓவிய கலையை பயின்றவன் என்பதை சித்திரக்கார புலி என்ற அவன் பட்டப்பெயரின் மூலம் அறியலாம். சித்திரக்கார புலி என்று அழைக்கப்படும் பல்லவ மன்னர் யாருன்னா மகேந்திரவர்மன். சித்திரக்கார புலி மகேந்திரவர்மன். சித்தன்னவாசல் குகை ஓவியங்கள். தமிழகத்தின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சித்தன்னவாசலில் அமைந்துள்ள குகை ஓவியங்கள் புகழ் வாய்ந்தவை. 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சமணர் காலத்து ஓவியங்கள் அந்த சித்தன்னவாசல் ஓவியங்கள். இவ்வோவியங்கள் மூலிகைகளான வண்ணங்களை கொண்டவை. சித்தன்னவாசலின் 7 அடி பட்டம் பகுதியின் மேல்கூரை பகுதியிலும் ஓவியங்கள் காணப்படுகின்றன. சுவர் ஓவியங்கள். உதயணனின் பள்ளியறை சுவர் ஓவியம் பற்றியும் கோப்பெருந்தேவியின் பள்ளியறை சுவர் ஓவியங்கள் பற்றியும் இலக்கியங்களில் காணலாம். பாண்டியன் நன்மாறன் தனது சித்திர மாடத்தில் இருந்தபொழுது உயிர் துறந்தமையால் பாண்டியன் சித்திர மாடத்து துஞ்சை நன்மாறன் என அழைக்கப்பட்டதை புறநானூற்றில் மாங்குடி மருதனார் குறிப்பிடுகின்றார்.
நக்கீரரும் தனது நெடுநல் வாடையில் பாண்டியனின் சித்திரமாடத்தை பற்றி கூறுகிறார். திருப்பரங்குன்ற கோயில் மண்டபத்தில் எழுத்தொழில் அம்பலம் என்ற பெயரில் ஓவியசாலை இருந்த செய்தியினை பரிபாடல் மூலம் அறியலாம். இப்போ எந்தெந்த நூலில் இந்த ஓவியம் மாடம் இருந்ததுக்கான சான்று இருக்குன்னு பாருங்கள். பாண்டியன் நன்மாறன் தனது சித்திரமாடத்தில் இருந்தபோது உயிர் துறந்ததால் பாண்டியன் சித்திரமாடத்தை துஞ்சிய நன்மாறன்னு புறநானூற்றில் மாங்குடி மருதனார் சொல்கிறாரு. நக்கீரர் நெடுநல் வாடையில் பாண்டியனோட சித்திரமாடத்தை பற்றி சொல்லியிருக்காரு. திருப்பரங்குன்ற கோயில் மண்டபத்தில் எழுத்தொழில் அம்பலம் என்ற பெயரில் ஓவியசாலை இருந்ததை பரிபாடல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து துகிலோவியம். படம் என்ற சொல் படாம் என்ற சொல்லிலிருந்து தோன்றியது. படாம் என்பதற்கு துணி என்று பொருள். பழங்காலத்தில் துணிகளில் ஓவியங்களை வரைந்தார்கள். அவற்றிற்கு சித்திரப்படாம், சித்திரத்திரை என்று பெயர். சித்திரம் எழுதும் கோலுக்கு துகிலிகை என்று பெயர். இளங்கோவடிகள் ஓவியம் வரையப்பட்ட துணியை ஓவிய எழினி என்கிறார். பலகைகளிலும் ஓவியங்கள் வரையப்பட்டன. அவ்வாறு ஓவியம் வரையப்பட்ட பலகை வட்டிகை பலகை எனப்பட்டது. தஞ்சாவூர் ஓவியங்கள். சோழர் காலத்தில் தஞ்சாவூர் ஓவியங்கள் தோற்றம் பெற்றன. மராட்டிய மன்னன் சரபோஜியின் காலத்தில் தஞ்சாவூரில் இது வளர்ச்சி பெற்றது. ஓவியங்கள் தமிழகத்தின் புவிசார் குறியீடுகளில் ஒன்று. அடுத்து இசைக்கலை. ஏழிசையே நரம்பின் ஓசையை என்ற திருப்பதிக தொடர் மூலம் இசை 7 என்பதனையும் இவை தனித்தனி நரம்புகளில் இசைக்கப்பட்டன என்பதையும் அறியலாம். குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இலி, விளரி, தாரம் என்பன 7 இசைகள். 7 இசைகளுள் தாரம் என்னும் இசையை இசை வளர்ச்சிக்கு ஆதாரமானது. இசை வளர்ச்சிக்கு ஆதாரமான இசை எதுனா தாரம். மிடற்றினால் குரலும், நாவினால் துத்தமும், அன்னத்தால் கைக்கிளையும், சிரத்தால் உழையும், நெற்றியால் இலியும், நெஞ்சால் விளரியும், மூக்கால் தாரமும் தோன்றுவதாக இசை இலக்கண நூல்கள் சொல்லுது. இந்த 7 இசையும் நம்மளுடைய எந்தெந்த உறுப்புகள்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இசை இலக்கண நூல்கள் கூறுது. இவ்விசைகள் படிப்படியாக மேல் உயர்ந்து செல்லும் இசை நிரலை ஆரோசை எனவும் தாழ்ந்து செல்லும் இசை நிரலை அமரோசை எனவும் சேக்கிழார் கூறுகிறார். ஆரோசை அமரோசையை தான் இந்த காலத்தில் ஆரோகணம் அவரோகணம்னு சொல்கிறோம். அடுத்து இசைக்கருவிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. தோல் கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி. இசைக்கலைஞர்கள் துளைக்கருவிகளில் தொன்மையானது குழலே ஆகும். இது புல் வகையாகிய மூங்கிலில் செய்யப்பட்டதால் வேய்ங்குழல் என்றும் புல்லாங்குழல் என்றும் அழைக்கப்பட்டது. வேய்ங்குழல் முல்லை நிலத்தவரின் முதன்மை இசைக்கருவியாக விளங்கியது. முல்லை நிலத்தவரோட முதன்மை இசைக்கருவி எதுன்னு கேட்டால் வேய்ங்குழல். அடுத்தது யாழை பற்றி கொடுத்துருக்காங்க. வில் யாழ். இசைகளை தரும் வில் பலவற்றை ஒன்றாக இணைத்து அமைக்கப்பட்ட நரம்பு கருவியே வில் யாழ். ஆணிரைகளை மேய்க்கும் ஒருவன் குமிழ மர கொம்புகளை வில்லாக வளைத்து அதில் மரல் நாரினை நரம்பாக கட்டி வில்யாழ் அமைத்து குறிஞ்சி பண்ணை வாசித்தான் என்று பெரும்பானாற்றுப்படை குறிப்பிடுகிறது. இந்த வில்யாழை அடிப்படையாக கொண்டு பேரியாழ், மகரையாழ், சகோடையாழ், செங்கோட்டியாழ் ஆகியவையும் பெருங்கலம் எனும் ஆதியாழும் அமைக்கப்பட்டன. அடுத்து இசை நூல்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இசை நுணுக்கம் என்னும் நூல் சயந்தன் எனும் பாண்டிய இளவரசனால் இயற்றப்பட்டது. இசை நுணுக்கம் என்னும் நூல் சயந்தன் எனும் பாண்டிய அரசனால் இயற்றப்பட்டது. அடுத்தது பஞ்சமரபு. யாப்பெருங்கலக்காரிகை உரைப்பாயிரத்தில் குலோத்துங்கன் இசை நூல் என்ற நூலை பற்றி குறிப்பு காணப்படுகிறது. இசை தொடர்பான பல நூல்களின் பெயர் கிடைத்த போதும் அறிவனார் இயற்றிய பஞ்சமரபு எனும் நூல் தற்போது நமக்கு கிடைத்துள்ளது. அடுத்து இசை தூண்கள். தமிழகத்தின் திருநெல்வேலி, ஆழ்வார் திருநகரி, செண்பகநல்லூர், மதுரை, தாடிக்கொம்பு, அழகர் கோயில், கிருஷ்ணாபுரம், தென்காசி, குற்றாலம், சுசீந்திரம், களக்காடு போன்ற இடங்களில் இசை தூண்கள் காணப்படுது. இசைக்கலைஞர்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. பாணர் என்பவர் ஆண் இசைக்கலைஞர், பாடினி என்பவள் பெண் இசைக்கலைஞர். இவ்விசைக்கலைஞர்கள் இசைப்பாணர், யாழ்ப்பாணர், மண்டைப்பாணர் என வகைப்படுத்தப்பட்டனர். இசைப்பாணர், யாழ்ப்பாணர், மண்டைப்பாணர் அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது சங்க இலக்கியமும் இசையும். குறிஞ்சி நிலத்திற்குரிய குறிஞ்சிப்பண், அதாவது ஒவ்வொரு நிலத்துக்குரிய பண்ணை கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி நிலத்துக்குரியது குறிஞ்சிப்பண், முல்லை நிலத்திற்குரிய பண் சாதாரி, பாலைக்கு பஞ்சுரப்பண், நெய்தலுக்கு செவ்வழிப்பண், மருதத்துக்கு மருதப்பண் என 5 வகை பண்கள் இசைக்கப்பட்டன. பண்ணா இசை. குறிஞ்சி நிலத்துக்கு குறிஞ்சிப்பண், முல்லை நிலத்துக்கு சாதாரி, பாலைக்கு பஞ்சுரப்பண், நெய்தலுக்கு செவ்வழிப்பண், மருதத்துக்கு மருதப்பண். மலைச்சாரல் பகுதியில் விளைந்திருந்த திணைப்பயிரை உண்ண வந்த காட்டையான அப்பயிரை காவல் காத்த பெண் இசைத்த குறிஞ்சிப்பண்ணை கேட்டு பயிரை உண்ணாமல் இசையில் மெய்மறந்து நின்றதை அகநானூறு கூறுகின்றது. அதே மாதிரி போரில் புண்பட்ட வீரனை பேய்களிடமிருந்து காப்பாற்ற காஞ்சிப்பண் பாடப்பட்டதாக புறநானூறு சொல்லுது.
நிலத்தை அடிப்படையாக கொண்ட பண்களை தவிர காமரம், நெய்வளம் போன்ற பண்களும் சங்க காலத்தில் இருந்துள்ளன. வண்டின் ஓசை போல் இருப்பது காமரம் என்று அழைக்கப்பட்டமைக்கான குறிப்புகளும் கிடைக்கின்றன. வரி பாடலில் வெறியாட்ட பாடல், வல்லை பாடல் முதலிய இசைப்பாடல்கள் உள்ளன. சிலம்பும் இசையும். இசை ஆசிரியன் மத்தளம் இசைக்கும் தன்னுமை ஆசிரியன், வேய்குழல் ஊதுவோன், யாழ் ஆசிரியன் என பலரும் இசையாசிரியன் மத்தளம் இசைக்கும் தன்னுமை ஆசிரியன், வேய்குழல் ஊதுவோன், யாழ் ஆசிரியன் என பலரும் மாதவி நாடக அரங்கில் ஆடும் ஆடலுக்கு துணை நின்றார்கள்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. இசையின் இயக்கங்களை அடிப்படையாக கொண்டு முதல் நடை, வாரம், கூடை, திரள் என இசை வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அவை மந்த நடையாக தாழ்ந்து செல்லும் முறையில் இசைக்கப்படுவதும் முதல் நடை, முடுகிச் செல்லும் விரைந்த நடை உடையது திரள், இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட இசை நடையுடையது வாரம், சொற்செறிவும் இசைச்செறிவும் உடையது கூடை ஆகும். இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பக்தி இயக்கமும் இசையும். மாணிக்க வாசகர் தேவாரங்களை பண் சுமந்த பாடல் என்று கூறுகிறார். மாணிக்க வாசகர் வந்து தேவாரங்களை பண் சுமந்த பாடல்னு கூறுறாரு. திருமுறை கண்ட சோழன் யாழ்ப்பாணர் மரபில் வந்த பாடினியை கொண்டு அப்பாடல்களின் பழைய பண் அமைப்புகளுக்கு புத்துயிர் அளித்தான். சில புதிய பண்களும் தோற்றுவிக்கப்பட்டன. இச்செய்தியை திருமுறை கண்ட புராணம் கூறுகிறது. முதலாம் மகேந்திரவர்மன் இசை, நாடகம், ஓவியம் முதலிய கலைகளில் வல்லவனாக இருந்துள்ளான். இம்மன்னனால் பொறிக்கப்பட்ட குடுமியான்மலை கல்வெட்டின் முடிவில் 8ற்கும் 7ற்கும் இவையுரிய என்ற தொடர் உள்ளது. இத்தொடர் சங்கீரணம் எனும் இசையை பற்றி குறிப்பதாகும். தேவாரங்களில் காணப்படாத சாளரபாணி என்ற பண் திருவிசைப்பாவில் உள்ளது. கீர்த்தனைகள் என்ற இசைப்பாடல் வடிவம் பிற்காலத்தில் தோன்றின. கோபாலகிருஷ்ண பாரதியார், அருணாச்சல கவிராயர் முதலியோரால் எழுதப்பட்ட கீர்த்தனைகள் குறிப்பிடத்தகுந்தவை. அடுத்தது நடனக்கலை. தொல்காப்பியத்தில் பழந்தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் சில கூத்து வகைகள் கூறப்பட்டுள்ளன. அவை வேலன் ஆடும் வெறிக்கூத்து, வீரர்கள் ஆடும் கருங்கூத்து, பெண்கள் ஆடும் வள்ளிக்கூத்து, இளைய வீரனின் வெற்றியை பாராட்டி இரு பாலரும் ஆடும் கழநிலை கூத்து போன்றவை. சங்க காலத்தில் கூத்துக்கலையை வளர்த்தவர்கள் கூத்தர்கள் எனப்பட்டனர். அடியாருக்கு நல்லார் கருத்துப்படி கூத்து 4 வகைப்படும். அவை சொக்கம், மெய்க்கூத்து, அபிநயம், நாடகம். இதில் சொக்கம் என்பது இசையுடன் கூடிய தூய நடனம். மெய்க்கூத்து என்பது இசையுடன் கூடிய அகம் சார்ந்த நடனம். அபிநயம் என்பது இசையுடன் கலந்த பாடலுக்கேற்ற நடனம். நாடகம் என்பது இசையுடன் கதை தழுவி வரும் பாட்டிற்கான நடனம். ஆடல் என்பது எல்லா வகை கூத்துக்களையும் குறிக்கும் என்கிறார் அடியாருக்கு நல்லார். ஆடல் வகைகள் 11 ஆடல்கள். நின்றாடல் 6, வீழ்ந்தாடல் 5. நின்றாடல் அல்லியம், கொடுக்கொட்டி, குடைக்கொத்து, குடக்கூத்து, பாண்டரங்கம், மல்லியம். வீழ்ந்தாடல் துடி, கடையம், பேடு, மரக்கால், பாவை. சிலப்பதிகாரத்தில் மாதவி இந்த 11 வகை ஆடல்களை ஆடினாங்க. இந்த 11 வகையும் அந்த 11 வகையை பற்றி சொல்லியிருக்காங்க. அல்லியம்னா கண்ணன் யானையின் தந்தத்தை ஒடித்ததை காட்டும் ஆடல். கொடுக்கொட்டினா சிவபெருமான் முப்புறத்தை எரித்த போது வெற்றியில் கை கொட்டி ஆடிய ஆடல். குடைக்கூத்துனா முருகன் அவுணரை வென்ற போது ஆடிய ஆடல். குடக்கூத்துனா கண்ணன் தன் பெயர்னான அனிருத்தனை அசுரரிடமிருந்து மீட்பதற்காக குடத்தை வைத்து கொண்டு ஆடிய ஆடல். பாண்டரங்கம் சிவபெருமான் முப்புறத்தை எரித்த பின்னர் நான்முகன் காணும்படி ஆடிய ஆடல். மல்லியம் கண்ணன் வாணன் எனும் அசுரருடன் போர் செய்ததை காட்டும் கூத்து. துடினா சூரபத்மனை வென்ற பிறகு முருகன் ஆடியதை கூறும் கூத்து. கடையம்னா இந்திரன் மனைவி ஐரானை உழத்தி உருவத்தோடு ஆடியது. இது உழத்தி கூத்து என்றும் அழைக்கப்படுகிறது. கடையம் உழத்தி கூத்து என்றும் அழைக்கப்படுகிறது. பேடு காமன் தன் மகனான அனிருத்தனை சிறை மீட்பதற்காக வாணனுடைய நகரத்தில் பேடி உருவம் கொண்டு ஆடியது. மரக்கால் கொற்றவை தன்னை எதிர்த்து பாம்பு தேலாக வந்த அசுரரை கொள்வதற்காக ஆடிய ஆடல். பாவை அசுரரை வெல்ல திருமகள் ஆடிய ஆடல். அடுத்து முத்திரைகள். பிண்டி, பிணையல், எழிற்கை, தொழிற்கை என பகுக்கப்பட்டுள்ளன. பிண்டி, பிணையல் இரண்டும் புறக்கூத்தில் காட்டப்படுவன. எழிற்கை, தொழிற்கை இரண்டும் அகக்கூத்தில் காட்டப்படுவன. அதாவது அகக்கூத்து புறக்கூத்துன்னு கூத்து 2 வகைப்படும். அதை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. நடன நூல்கள். இந்த பாக்ஸ் பாருங்கள். வேத்தியல், பொதுவியல் என கூத்து 2 வகைப்படும். வேத்தியல் கூத்து வசைக்கூத்து, வரிக்கூத்து, சாந்தி கூத்து, இயல்பு கூத்து, ஆரியம் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. பொதுவியல் கூத்து புகழ்கூத்து, வரிசாந்தி கூத்து, வினோத கூத்து, தேசிய கூத்து, தமிழ் கூத்து என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. அடுத்து இசை நூல்கள். 11 வகையான ஆடல்களும் அவற்றின் உறுப்புகளும் பாடல்களும் யாப்பெருங்கலம் நூலின் உரையில் கூறப்பட்டுள்ளன. பரதம், அகத்தியம், முறுவல், சயந்தம், குணநூல், செயிற்றியம், இசை நுணுக்கம், இந்திரகாளியம், பஞ்சமரபு, பரத சேனாதிபதியம், மதிவானார் நாடக தமிழ்நூல், கூத்தநூல் இதெல்லாம் கூத்து பற்றிய நூல்கள்.
அடுத்து குறவை கூத்து சொல்லியிருக்காங்க. மகளிரால் ஆடப்படுவது குறவை கூத்து. 7 முதல் 9 பேர் வட்டமாக நின்று கைக்கூத்து ஆடுவது. இது குன்றக்குறவை, ஆய்ச்சியர் குறவை என இருவகைப்படும். குன்றக்குறவை குறிஞ்சி நிலத்தில் வாழும் மகளிர் முருகனுக்காக ஆடும் பாடல். ஆய்ச்சியர் குறவை முல்லை நிலத்தில் வாழும் மகளிர் திருமாலுக்காக ஆடும் பாடல். பல்லவர் காலம். முதலாம் மகேந்திரவர்மன் மந்த விலாச பிரகசனம் என்றார் தனது நூலில் சிவபெருமானின் தாண்டவங்கள் பற்றி குறிப்பிட்டுள்ளார். மந்த விலாச பிரகசனம் யாரோட நூல்? முதலாம் மகேந்திரவர்மனோட நூல். இதில் சிவபெருமானோட தாண்டவங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. ராஜசிம்மன் கட்டிய காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் சிவபெருமானின் ஆடிதாக கூறப்படும் பதாகை நடனம், லதா விருச்சிக நடனம், ஊர்த்துவ தாண்டவம், ஆனந்த தாண்டவம் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. தில்லையில் உள்ள சிவபெருமான் கூத்த பெருமான் என நாயன்மார்களால் பாடப்பட்டார். அடுத்து சோழர் காலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலில் ஆடல் நிகழ்த்துவதற்காக பதியிலார் எனப்படும் நடனத்தில் சிறந்த பெண்களை நாடெங்கிலும் இருந்து தேர்ந்தெடுத்து வர செய்தான். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடும் ஒரு வேலை நிலமும் அளித்தான். இச்செய்தினை தஞ்சை கல்வெட்டில் காணலாம். அடுத்தது தமிழக விளையாட்டுகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் பிள்ளைத்தமிழை பற்றி சொல்லியிருக்காங்க. குழந்தைகளுக்கான 10 பருவம். பிள்ளைத்தமிழ் ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் 2 வகை. முதல் 7 பருவம் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவானது. இறுதி 3 பருவம் விளையாட்டை பற்றி கூறுது. சிற்றில், ஊசல் என்பன பெண்கள் விளையாடும் விளையாட்டு. சிறார்கள் சிறு வீடு கட்டி விளையாடுவது சிற்றில். தெருவில் பறையெடுத்து விளையாடுவது சிறுபறை. சிறுதேர் செய்து விளையாடுவது சிறுதேர். பெண்கள் இல்லத்தில் அமர்ந்து விளையாடும் விளையாட்டுகள் பெண்பால் பிள்ளைத்தமிழில் கூறப்பட்டிருக்கு. அம்மானை என்பது சிறுமிகள் வட்டமாக அமர்ந்து பாடல் பாடி விளையாடுவது. கழங்கு என்பது சிறுமிகள் கல் வைத்து விளையாடும் விளையாட்டு. ஊசல் என்பது சிறுமிகள் பாடல் பாடிக்கொண்டு ஊஞ்சல் ஆடுவது. வீர விளையாட்டுகள். நாட்டுப்புற வீர விளையாட்டாக ஏறு தழுவல், சிலம்பாட்டம், சடுகுடு, இளவட்டக்கல், உரிமரம் ஏறுதல்னு பல விளையாட்டுகள் இருக்குது. முல்லைக்களியில் ஏறு தழுவுதல் பற்றிய குறிப்புகள் இருக்குது. அதை சொல்கிறாங்க. காளையின் கொட்டேரி எனும் திமிலை பிடித்து அடக்குவது சங்ககால முறை. கொம்பை பிடித்து முறுக்கி அடக்குவதும் உண்டு. நாணயங்கள் அடங்கிய பையை காளையின் கொம்பில் வைத்து கட்டிவிடும் பழக்கம் பிற்காலத்தில் தோன்றியது. நாணயத்தை சல்லி என்று கூறுவர். அதனால் இவ்விளையாட்டை சல்லிக்கட்டு என்று அழைப்பர். அடுத்தது இந்த ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிற காளையை சல்லி மாடுன்னு அழைப்பாங்க. இந்த காளையை கன்று பருவத்திலிருந்தே சிறு துண்டினை காட்டி பாய்ச்சலுக்கு பழக்குவார். இந்த செயல் உருறி காட்டுதல்னு அழைக்கப்படுது. அடுத்து சிலம்பாட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது சடுகுடு பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து இளவட்டக்கல் தூக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. உரிமரம் ஏறுதல் பற்றி சொல்லியிருக்காங்க. கில்லி விளையாட்டு விளையாடுறத பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பச்சை குதிரை தாண்டதை பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் மிக உயர விமானம். அடுத்தது நிறைய உரையில் தமிழகத்தின் மிக உயரமான விமானம் சோழர் காலத்திலும், மிக உயர்ந்த கோபுரம் விஜயநகர காலத்திலும் நாயக்கர் காலத்திலும் கட்டப்பட்டுள்ளனன்றதை கல்வெட்டுகள் மூலமாக நம்ம அறிய முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த புக் பேக் கொஸ்டின்ஸ் பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடு. ஆயக்கலைகள் 64ஐயும் ஏய உணர்விக்கும் எண்ணம்மை என்று கூறியவர் யாருன்னா கம்பர். கீழ்காணும் நூல்களுள் நுண்கலை அல்லாதது பரதக்கலை. நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம் என்று கூறியவர் இளங்கோவடிகள். பழங்காலத்தில் கட்டடங்கள் மரத்தால் கட்டப்படவை என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கோயில் சிதம்பரம். முதலில் மகேந்திரவர்மனால் அமைக்கப்பட்ட குடைவரை கோயில் எங்கே இருக்குன்னா மண்டகப்பட்டில் இருக்குது. பின்வரும் இந்திய கோயில் கட்டடக்கலை பாணியை சாராதது காந்தாரக்கலை. இது கிரேக்க கலையும் திராவிட கலையும் இணைஞ்சது. இந்திய கலையும் கிரேக்க கலையும் இணைஞ்சது தான் காந்தாரக்கலை. கீழ்காண்பவற்றுள் சரியான விடை குறிப்பு. சிற்ப கலைஞர் மண்ணீட்டாளர்கள், வாயற்காவலர்கள் துவாரபாலகர்கள், சித்திரம் எழுதும் கோல் துகிலிகை, கோட்டோவியம், புனையாபோவியம். இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர். கீழ்காண்பனவற்றில் பல்லவர் கால குடைவரை கோயில் இடம்பெறாத ஊர் பிள்ளையார்பட்டி. இங்கே பாண்டியர் கால குடைவரை கோயில் இருக்குது. தென்னகத்து எல்லோரா என அழைக்கப்படும் கோயில் அமைந்துள்ள இடம் கழுகுமலை, வெட்டுவான் கோயில். தென்னகத்து மேரு என அழைக்கப்படும் கோயிலை கட்டியவர் ராஜராஜ சோழன். அதாவது தஞ்சை பெரிய கோயில் தான் தென்னகத்து மேரு என்று அழைக்கப்படுகிறது. கீழ்காண்பவற்றில் பொருந்தாத இணை. சோழர்கள் தஞ்சாவூர் சரி, பல்லவர்கள் காஞ்சிபுரம் சரி, பாண்டியர்கள் மதுரை சரி. இதுதான் பொருந்தாமல் இருக்குது. நாயக்கர் புதுக்கோட்டை. கீழ்காண்பவற்றுள் சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. முதலாம் ராஜராஜ சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் இது தவறு. ராஜேந்திர சோழன். முதலாம் ராஜேந்திர சோழன் பிரகதீஸ்வரர் கோயில் இதுவும் தவறு. இது ராஜராஜ சோழன். அப்போ எது சரினா மூன்றாம் குலோத்துங்கன் திருபுவனம், கம்பகரேஸ்வரர் கோயிலும், விஜயாலய சோழன், நார்த்தாமலை கோயில். இந்த 3 நாளும் தான் சரியாக பொருந்திருக்கு. முல்லை நிலத்தவரின் முதன்மை இசைக்கருவி வேங்குழல். கீழ்வருவனவற்றில் பொருந்தாதை கண்டறிக. ஓவிய வல்லோன், கண்ணூல் விளைஞர், வட்டிக்கு செய்தி எல்லாம் ஓவியம் தொடர்பான இது. கைவினைஞர் தான் பொருந்தாதது. 7 இசைகளும் டேஷ் எனும் இசை வளர்ச்சிக்கு ஆதாரமானதுன்னா தாரம். பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. அந்த
பரதம் ஆடல்கள் இருந்தது இல்லையா, 11 ஆடல்கள். அதில் இதில் வந்து எது சரியாக இருக்குன்னு, இதுதான் சரி பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பொருத்தமான இணை இது எல்லாமே இந்த 3மே தவறாக இருக்குது. சரியானது வந்து துடி. சூரபத்மனை வென்ற பிறகு கடலினை மேடையாக கொண்ட முருகன் ஆடிய ஆடல். சிற்பக்கலைகளின் தோற்றுவாயாக கருதப்படுபவை நடுகற்கள். தமிழகத்தில் அகழாய்வு மேற்கொள்ளப்படாத இடம். தமிழகத்தில் அகழாய்வு மேற்கொள்ளப்படாத இடம் வந்து தாராசுரம். மீதி 3 இடத்துலையுமே அகழாய்வு மேற்கொண்டிருக்காங்க, அரிக்கமேடு, கொர்க்கை, உறையூரில். தமிழகத்தில் மிக உயர்ந்த விமானத்தோடைய கோயில் தஞ்சை பெரிய கோயில். கோயிலில் விமானம் என்பது கருவறையின் மீது கட்டப்படும் அமைப்பு. கற்றல் என்பது கருங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடம். இந்தியாவில் ஒரே கல்லாலான மிகப்பெரிய நந்தியின் சிற்பம் அமைந்துள்ள இடம் லபாஷி, ஆந்திராவில். விரும்பி ஆடும் ஆட்டம் விளையாட்டு என்ற கூற்றானது யாருடையது? விரும்பி ஆடும் ஆட்டம் விளையாட்டு என்ற கூற்று வந்து தேவநேய பாவாணருடைய கூற்று. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.